வணக்கம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவரும் நகைச்சுவை நடிகருமான கருணாஸ் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் முக்கியமான தொகுதிகளில் ஒன்று சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலர் செந்தில்நாதன் போட்டியிடுறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே திமுக கூட்டணியினுடைய சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் கருணாஸ் போட்டியிடுறார். அதிமுக சார்பில் செந்தில்நாதன் சொன்னேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் இந்துஜா ரமேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் குழந்தைராணி நாச்சியார் அப்படிங்கிறவங்களாம் போட்டிடுறாங்க. கருணாஸ் ஸ்டார் வேட்பாளர். போகிற இடம்லாம் கூட்டம் வருது, நகைச்சுவையாக பேசவும் செய்கிறார். திமுகவினுடைய சார்பில் களத்தில் ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றுகிறார். அதனாலேயே கருணாஸ் கவனிக்கப்படுகிறார். ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டால் செந்தில்நாதன் மிக மிக எளிமையானவர், அதிமுகவினுடைய வேட்பாளர். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொகுதியில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் தவறாமல் போய் ஆஜர் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் அவர்கள். ஸோ அந்த வகையில் கருணாஸால் செந்தில்நாதனுக்கு ஈடு கொடுக்க முடியல. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வேட்பாளர் செந்தில்நாதன் தான் இங்கே வெற்றி பெற்றிருந்தார். அந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக 19,000 வாக்கள் பிரித்திருந்தாங்க. அப்படி பிரித்த பின்பும் கூட சிவகங்கையில் செந்தில்நாதன் தான் வெற்றி பெற்றிருந்தார். இரட்டை இலை தான் தொழுத்திருந்தது. ஸோ கருணாஸால் செந்தில்நாதன் இடத்தை ஈடு செய்ய முடியலை. கருணாஸ் ரொம்ப பிரபலம் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட வெளியூர்காரங்க ஜெயிச்சா எப்படிங்க தொகுதிக்குள்ளே வருவார், தொகுதிக்குள்ளே இருந்து கிரவுண்டில் வேலை செய்வாராங்க, ஜெயிச்சுட்டு அவர் பாட்டுக்கு சென்னை போயிடுவாருங்க அப்படின்னு திமுகவினரே பேசிக்கிறது கருணாஸ் அவர்கள் ஜானியரை மூலம் சறுக்கின கதையாக இழுத்து விடுது. ஸோ கருணாஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை. ரொம்ப குறைவுலாம் கூட நம்ம சொல்லலை. நம்முடைய நிமிடங்களினுடைய பலகட்ட சர்வேக்களுடைய அடிப்படையில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் செந்தில்நாதன் இரட்டை இலை துளிர்க்கிறது.